ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அவுட். நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயான ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் கற்றுக்கணும் விருப்பம் இருக்கோ தயவுசெய்து சேனலுக்குள்ள போங்க. எல்லாமே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்கை பத்தி பேச போறோம். ஸோ ஆல்ரெடி டோரன் பவரை பத்தின ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் 2 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் டிக்ஸான் டெக்னாலஜிக்கு கிடைச்ச ஆர்டர், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ், அதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய நன்மை, அதனால டிக்ஸான் டெக்னாலஜி அடையக்கூடிய உயர்வினை ஃபுல்லா நம்ம வந்து பேசியிருந்தோம். பட் அதை கம்மியான பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாலேஜ் உங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இருக்க நாலேஜை எடுத்துக்க பாருங்க. நண்பர்களே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம். அதுதான் பவர் செக்டார். நேத்து பவர் செக்டார்ல ஒரு நல்ல ரேலி வந்து இருந்தது. அதானி பவர், டாடா பவர், சிஇஎஸ்ஏ, சர்வோடெக் இது மாதிரி நிறுவனங்கள்லாம் நல்லாவே உயர்ந்துச்சு. இதுல சர்வோடெக்ல ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. என்னன்னா அவங்க வந்து 20 வருஷத்துக்கு ஒரு சார்ஜிங் ப்ராடக்ட்டோட பேட்டர்ன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை அவங்க மட்டும் தான் விற்க போறாங்க. வேற ஏதாவது நிறுவனம் மூலமா வித்தாலும் அதுல இருந்து அவங்களுக்கு ராயல்ட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம் சர்வோடெக். ஓகேங்களா? ஸோ இது போன்ற முக்கியமான விஷயம் நான் எதுல பார்த்தேன்னா பவர் செக்டர்ல பார்த்தேன். இப்போ க்ரூட் ஆயில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? ஸோ க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளவு முக்கியம். ஈரான்ல குண்டு போட்டு நமக்கு என்னன்னு பேசியிருந்த நிறைய பேர் ஈரான்ல பிரச்சனை நடந்தா நமக்கு என்ன நடக்கும்ன்றத இப்ப நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி பவர் செக்டாருக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ மக்கள் அதிகமா எதுல பணத்தை போட்டாங்க, இல்ல பெரிய முதலீட்டாளர்கள் எதுல பணத்தை போட்டாங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார்ல தான் பணத்தை போட்டாங்க. அதாவது ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடியது, எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய செக்டார் எதுனா பவர் செக்டார். ஸோ இதுல வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும், ரெகுலரான பிசினஸ் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் மக்களுக்கு பவர் தேவைப்படுது. நீங்க டிவி பாக்குறீங்க, பவர். போனை சார்ஜ் பண்றீங்க, பவர். இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு, அதுக்கும் பவர். ஸோ பவர் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை சார்ந்த செய்திகள் வந்துச்சுன்னா எஸ் வந்துச்சு. நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் பவர் செக்டர்ல கை வச்சிருக்காங்க. அதனால இது உயரப்போகுது. இதுல டாடா பவரை பத்தின முக்கியமான விஷயம், கிரீட் ரூ. 402 ஏன்னா செம்மையான பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு. ஸோ எல்லாரும் கிரீட்ல வந்திருக்காங்க. ரூ. 402 4.2% உயர்ந்துச்சு. ஸோ காஷன் ரூ. 382 இருக்கு. சாட்டிஸ்பேக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நல்ல ஒரு உயர்வுல இருக்கு. அது என்னென்னு அடுத்தடுத்த அப்டேட்ல பார்ப்போம். ஸோ சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பவர் செக்டாரை பூஸ்ட் பண்ணக்கூடிய அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் இப்ப இருக்கிற ஹீட். இந்த ஹீட் காரணமா எலக்ட்ரிசிட்டி அதிகமா வந்து மக்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால எக்யூப்மெண்ட்ஸ் உடைய சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவுடைய அடுத்தடுத்த மிஷன்ஸ். இப்ப ஜல் ஜீவன் மிஷன் தெரியும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி. அது இருந்தது அப்படின்னா மக்கள், அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இவி ஸ்கூட்டர்ஸ்க்குலாம் வந்து ஸ்கீம்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஜல் மிஷன், ஜல் ஜீவன் மிஷன். ஓகேங்களா? ஸோ ஸோ பேரை வந்து நான் டைம் பார்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் அதை இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால மற்ற பிசினஸஸ் பிக்கப் ஆகுது. பிசினஸஸ் பிக்கப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பவருக்கான தேவை வரப்போகுது. ஸோ பவர் செக்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் தென் செமி கண்டக்டர்ஸ் இருக்குங்களா? இந்த ஃபேக்டரி செட்டப் பண்ற இல்ல அந்த பிசினஸ் பண்ற நிறுவனங்களுக்கு 1 ட்ரில்லியன் இந்தியன் ருபீஸை வந்து கரன்சில அலோகேட் பண்ண வந்து போறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன், அதை வந்து அப்கிரேட் பண்ண போறேன், சிப் மேக்கரை வந்து நான் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபேக்டரி செட்டப்ல ஆரம்பிச்சு இந்த சிப் டிசைனிங் மேக் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்றேன் இல்லைங்களா? அது வரைக்கும் 50% ஆஃப் காஸ்ட் யார் தருவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கொடுத்துருவாங்க. ஸோ 2030-32க்குள்ள இந்த ஒரு ஸ்கீம் வந்து அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு 70,000 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிப் டிசைன் அண்ட் இந்த ஃபேக்டரி செட்டப் பண்றதுல. இதுல மிகப்பெரிய பிளேயர் யாருன்னா நம்ம டாடா குரூப் தான். அப்புறம் சிஜி பவர் பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் நிறுவனத்துக்கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு ஃபேக்டரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. குஜராத்ல டாட்டாவுடைய ஒரு ஃபேக்டரி வந்து இருக்கு. அப்புறம் வேதாந்தா அதுல வந்து மும்முரமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள் ஆல்ரெடி வந்து இதுல இறங்கிட்டாங்க. இன்னும் நிறைய பேரை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா உலகத்தோடைய மேனுஃபேக்சரிங் ஹப்பா இந்த இந்தியாவை வந்து மாத்தணுன்ற ஒரு மோட்டிவோட போயிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சிப் அப்படிங்கிறது அதோடைய இது உங்களுக்கு புரியும். அதோட மார்க்கெட் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம மேஜரா வந்து சைனா அண்ட் தைவானை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா நம்மளது தான் பாப்புலேஷன்ல 2வது மிகப்பெரிய கண்ட்ரியா இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ற செல்போன்ஸோட வால்யூம் அதிகம், நம்ம யூஸ் பண்ற கார்ஸோட வால்யூம் அதிகம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த சிப் இல்லாம முடியாது.
ஸோ இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்திட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்போ டிக்ஸான் டெக்னாலஜி வந்து நம்ம பேசியிருந்தோம். டிக்ஸான் டெக்னாலஜி வந்து ஹெச்கேசின்ற நிறுவனத்து கூட பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. ஹெச்கேசி யாரு? எல்சிடி டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்றதுல வேர்ல்டு லீடர் அவங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளேயர். அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்றது மூலமா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இந்தியாவில இருந்து ஃபேக்டரி ஷிப் பண்ணுவாங்க. டிக்ஸான் டெக்னாலஜி யாருன்னா மற்ற நிறுவனங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சாம்சங்க்கு அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க, மோட்டோ மொபைலிட்டிக்கு அசம்பிள் பண்ணி தராங்க, இந்த ஜியோமி மொபைல்ஸ் இருக்குங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்களே ஒரு டிஸ்பிளே வந்து தயாரிக்கும் போது ஈஸியாக உங்களால சேல்ஸ் வந்து பண்ண முடியும், மார்ஜின் அதிகமாக வைக்க முடியும். ஸோ பிசினஸ் ஸ்ட்ராங்காகவும் டிக்ஸான் டெக்னாலஜிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாவே வந்துட்டு இருக்கு. அப்புறம் அம்பானி கூட இப்போ ஏஐ ஃபெசிலிட்டியில ஸ்ட்ராங்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 10 ட்ரில்லியன் ருபீஸ்ல. ஓகேவா? அப்புறம் அதானி இதுல மும்முரமா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சிப்ஸ் அண்ட் அதோடைய டேட்டா சென்டர்ஸ்ல மும்முரமா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மெயினா என்ன தேவைன்னா பவர் தான் தேவை. ஓகேவா? ஸோ பவர் இல்லாம எந்த பிசினஸும் நடத்த முடியாது இல்லைங்களா? இப்போ வாய்ப்பு என்னென்ன இருக்கு? இந்த ஹீட்ஸ் காரணமா ஜென்ரலா மக்கள் அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்தியன் கவர்மெண்ட் பிசினஸை வந்து ஊக்குப்படுத்துற விதமா ஜல்ஜீவன் போன்ற திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. செமிகண்டக்டர் இந்த ஃபேக்டரிஸ் வரப்போகுது 2032க்குள்ள மேசிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது. அண்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அங்கங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா பவர் 70,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறுவிட்டாங்க. அதன் மூலமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. டேட்டா சென்டர்ஸ் வரப்போகுது, சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரிஸ் வரப்போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் தேவை. இந்த 4 முக்கிய ரீசன்ஸை எடுத்துக்கோங்களா. இப்போதான் நான் சொன்ன கிரீடு, காஷன், சாட்டிஸ்பிகேஷன். ஓகேவா? ஸோ கிரீட் 402 மக்கள் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. பயப்படுற ஸ்டேஜ் எதுனா 382. சாட்டிஸ்பிகேஷன் தன்னிறைவு அடைகிற தன்மை இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நான் அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ டாடா பவரை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா டாடா பவர்ல தான் அந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் அது கூட கம்பேர் பண்றதுக்கு டோரண்ட் பவர். டோரண்ட் பவர் ஏன்னா என்சிடி மூலமா 2000 கோடி ரூபாயை திரட்டி இருக்காங்க டோரண்ட் பவர். இந்த என்சிடியை பத்தி மட்டுமே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டோரண்ட் பவரை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதை பத்தி மட்டுமே பேசியிருந்தோம். அதோட இம்பாக்ட் நிறைய பேருக்கு புரியல, அந்த வீடியோ நல்லா போகல. ஸோ பட் பரவாயில்ல, இதுல நான் வந்து சொல்றேன். இப்போ 2000 கோடியை என்சிடி மூலமா அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து லோன் கிடையாது, கடனா வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா வாங்குற கடனை வந்து ஷேர்ஸா மாத்திக்க முடியும். பட் என்சிடிங்கிறதுனால வாங்குற கடனா செப்பரேட்டா இருக்கும். இதுக்கான வட்டி 7.97%. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து ஒரு லாங் டேர்ம் டெப்டா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 9 வருஷத்துக்கோ ஒரு 15 வருஷத்துக்கோ வந்து இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு லாங் டேர்ம் டெப்ட்னா ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த கடன் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப்பா இருக்கலாம், தெர்மல் பிளான்டா இருக்கலாம், ஈவி ஸ்டேஷன் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிக்கஸ்ட் கேபெக்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ரெவன்யூ வரப்போகுது. இப்போ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா டோரண்ட் பவரை பத்தி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, டோரண்ட் பவர் சாதாரண நிறுவனம் கிடையாது. 2030க்குள்ள 10 ஜிகாவாட் அளவுக்கு பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நிறுவுறது அவங்களோட டார்கெட்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், சூரத், ஆக்ரா, பிவந்தி, வடோதரா, டாஜிசஸ் இந்த 6 சிட்டிஸ்க்கு அவங்க வந்து பவர் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ நிறுவனத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து கரண்ட் யூஸ் பண்றோம், டிஎன்இபி நமக்கு கரண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே ப்ராசஸ் தான் இவங்க வந்து பண்றாங்க. இவங்க வந்து பவரை மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால மாசம் நான் வந்து கரண்ட் பில் கட்டலன்னா எங்க வீட்டுல வந்து கரண்ட் வராது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ரெகுலரா வந்து இருக்கும். 6 சிட்டிஸும் மெயினான சிட்டிஸ் நமக்கு தெரியும். இதோடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24. அதாவது டெவலப்பிங் ஸ்டாக்கா நான் பார்க்குறேன். மார்க்கெட் கேப் 75,888 கோடி ரூபாய். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் 2 குவார்டர்னு பார்க்கும்போது டிசம்பர் குவார்டர்ல பார்க்கும்போது 21% இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 19% இருந்தது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா நான் ஒரு 100 ரூபா வந்து வியாபாரம் பண்றேன்னா அதுல எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற பர்சன்டேஜ் தான் இது நெட். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. 18% இருந்து 19% வரைக்கும் இருக்கு. 2014 இந்த நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க? 108 கோடி ரூபாய். பட் இப்போ
₹3215 கோடி உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டா வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர். இந்த நிறுவனத்தால அதாவது ஒரு பங்குதாரருக்கு ஒரு பங்குக்கு எவ்வளவு சம்பாரிச்சு தர முடியும்? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பங்கு இருக்கு அப்படின்னா நிறுவனத்துக்கு அது 1,00,000 பங்குதாரர்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏர்னிங் பர் ஷேர்னு பார்க்கும்போது ₹2 2014. ஆனா இப்போ ₹62.42. ஸோ ₹62 எவ்வளவு பெரிய ஒரு லீப்னு பாருங்க. ஸோ ₹2 இந்த இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவா தெர்மல் பவரோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திட்டு வராங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டோரண்ட் பவர் வந்து நெக்ஸ்ட் டாடா பவர்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருந்து டாடா பவர் எவ்வளவு சீக்கிரமா இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு வந்துச்சோ அதே மாதிரி டோரண்ட் பவர் ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்க. அதனாலதான் 2030 வந்து 10 ஜிகாவாட் கெப்பாசிட்டியா நாங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் இந்த கிளீன் கிரீன் எனர்ஜி இருக்குங்களா, ஸோ அது வழியாகவும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் இப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அது இந்த இபிஎஸ், நெட் ப்ராஃபிட், பிஇ ரேஷியோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் 2000 கோடி இஷ்யூ வாங்கியிருக்காங்க இல்லையா, அது என்ன பண்ண போறாங்கன்னு நான் அவ்வளோ இருக்கேன். இப்போ டாடா பவரை பார்ப்போம். இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே டோரண்ட் பவர். இப்போதான் மெயினான ஹீரோ டாடா பவருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ டாடா பவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஏன்னா அவங்களுடைய போர்ட்போலியோ வேற லெவல்ல இருக்கு. அண்ட் அவங்க வந்து இன்டிகிரேட்டட் பவர் செக்டார், சரி பவர் கம்பெனி. இவங்களுக்கு ஏகப்பட்ட சப்சிடிஸ் வச்சிருக்காங்க டாடா பவர்ல. கிளீன் எனர்ஜிக்கு தனியா, ரினியூவபிள் எனர்ஜிக்கு தனியா, இவிக்கு தனியா, இந்த மாதிரி தனித்தனியா நிறைய வச்சிருக்காங்க. அதோடைய ஒரு பேரண்ட் கம்பெனி மாதிரி டாடா பவர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ரெவன்யூ எதுல இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா பவர் ஜென்ரேட் பண்றதுல 40 to 45% ரெவன்யூ எடுக்கிறாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல 30 to 35%. ரெவன்யூ 15 to 20%. ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் அந்த ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இல்ல, அதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ 5 to 7% இருக்கு. இவி சார்ஜிங்ல 2 to 3% இருக்கு. மக்களே, இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்த பிரேக் அவுட் டவுன் பண்ணி பார்க்கணும். என்னன்னா இவி சார்ஜிங்ல 1,00,000 ஸ்டேஷன்ஸ் வந்து நாங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2025 சொன்னாங்க. ஆனா சொன்னதுல 70,000 வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறேன். இப்போ இந்த டெல்லி, மும்பை, ஒடிசா இந்த 3 இடத்துக்கு டாடா பவர் சோலோவா அந்த பவர் வந்து கொடுக்குறாங்க. டெல்லியில மட்டும் டெல்லி கவர்மெண்ட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலமா டெல்லியில 7 மில்லியன் மக்களுக்கு, அதாவது 7 மில்லியன் கனெக்ஷன்ஸ்க்கு இவங்க வந்து பவர் கொடுத்துட்டு இருக்காங்க. 7 மில்லியன்னா 70 லட்சம். ஓகேங்களா? மும்பைல 8 லட்சம் பேருக்கு இவங்க வந்து தனியா இந்த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ஒடிசாலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த 3 இடம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3 இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுல 30 to 35% அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுல இருந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வருமானம் நாளுக்கு நாள் உயர போகுதானா? எஸ், கண்டிப்பா உயர போகுது. அவங்களுடைய கெப்பாசிட்டி உயர உயர, வால்யூம் உயர உயர, ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ உயரும். அண்ட் தென் இந்த 30 to 35% அவங்களுக்கு ஸ்டேபிளா வரும். சரிங்களா? இன்னைக்கு நான் கரண்ட் ஒரு கனெக்ஷன் வாங்கிட்டேன்னா அதை மாத்துறது ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை வந்தாதான் நான் மாத்துவேன். ஸோ உடனே வந்து டெல்லி கவர்மெண்ட்டோ மும்பை கவர்மெண்ட்டோ நீங்க போங்க டாட்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு லைஃப் லாங் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி டாடா பவருக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிக்கஸ்ட் கேஷ் ஃப்ளோ. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2014 அப்ப கடன்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? வெறும் 12 கோடியில இருந்து இன்னைக்கு 5,008 கோடியா இருக்கு. ஸோ இதோடைய இம்பாக்டை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் 12 கோடியில இருந்து 5,800 கோடிக்கு, 5,008 கோடிக்கு ஒரு நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் உயருதுன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அண்ட் தென் இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் -96 இருந்தது. இன்னைக்கு ₹11.88 இருக்கு. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம். இதோடைய மார்க்கெட் கேப் 1,28,000 கோடிங்க. ஸோ 1,28,000 கோடி இருக்கிற மார்க்கெட் கேப் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அந்த ஷேர் டைலூஷனை வச்சுக்கிட்டு இவங்க ₹11.88 கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் இதோடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 21 to 22%. லாஸ்ட் 2 குவார்டர்ல செக் பண்ணும் போது டிசம்பருக்கும் அதுக்கு முன்னாடியும். பட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 19 இருந்து 20% அவங்களுடைய அந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம். அண்ட் தென் நான் இந்த இவியை வந்து தனியாக எழுதி வச்சிருக்கேன். இதுதான். ஸோ ஈவிங்கிறது அவங்களுக்கு எப்படி வந்து பணத்தை கொடுக்க போகுது,
எப்படி ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட்டாக இருக்க போகுதுன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ இவி பைக்ஸ், இவி இந்த டெலிவரி வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. சொல்லப்போனால் இனி பஸ் வந்து அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பண்ணுற இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளையும் இவி வந்து நல்லா வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. அவங்களே வந்து காரும் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஈவில இருந்து அவங்க எப்படி இன்கம் ஜெனரேட் பண்ண போறாங்க அப்படின்னா, சார்ஜிங்ல இருந்து 70 to 80% அவங்களுக்கு வந்துரும். இப்போ எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு யூனிட் வந்து ரூ. 6 அவங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க அதை சார்ஜிங் பண்ணும்போது சர்வீஸோட சேர்த்து ரூ. 12 15 அவங்க விற்க முடியும். அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் பிரீமியம் சார்ஜிங்னு இருக்கு. நார்மலா 1 மணி நேரத்துல ஆகுற சார்ஜ் 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதிகமா பே பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 20ல இருந்து ரூ. 25 வரைக்கும் சார்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கு வருமானம் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த வருமானம் டபுளா இருக்கு, 2x இருக்குன்றத பார்த்துக்குங்க. ரூ. 6 அவங்க வாங்கி ரூ. 15 ரூ. 20 விற்கும்போது 2 மடங்கு வரும். மினிமம் அதை ரூ. 12 வித்தா கூட அவங்களுக்கு 1x ரெவன்யூ கிடைக்கும். இதுல பிரீமியம் சார்ஜ் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ஸ் இப்போ நான் வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து வச்சிருக்கேன். இல்லைன்னா என்னுடைய கஸ்டமருக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எங்கிட்ட இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சார்ஜ் வந்து போடுவாங்க. இப்போ மொபைலை பொறுத்த வரைக்கும் அவங்களால எப்படி கம்மியான அளவுல நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியுதுன்னா இது வந்து ப்ரீபெய்டு. நான் வந்து 30 நாளுக்கு உண்டான டேட்டா யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே முதல் நாளே ரூ. 350 ரீசார்ஜ் பண்ணிடுறேன். ஸோ நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய பணம் அந்த ஜியோன்ற நிறுவனத்துக்கு போயிருது. அந்த ஜியோ நிறுவனம் அதை வேற இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல வேற அதிக இன்கம் தர சோர்ஸ்லயோ முதலீடு பண்ணலாம். இதன் மூலமா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி தான் நான் வந்து சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே மாசத்துக்கு ஒரு ரூ. 1000 வந்து கட்டுறேன் அப்படின்னா 70,000 ஸ்பேஸ்ல வெறும் ஒரு 10 பேர் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணாலே போதும். 7 லட்சம் பேர் வந்து 7 லட்சம் பேர்கிட்ட இருந்து ரூ. 1000 இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிரும். 7 லட்சம் பேர் ரூ. 1000 கொடுத்தாங்கன்னா எத்தனை கோடின்றத கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, வருமான வாய்ப்பு இருக்கு. ஆட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இப்போ இந்த மால் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எல்சிடி டிஸ்பிளே மூலமா விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மூலமா ஆட் மூலமா கூட அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன் கார்பரேட் நிறுவனங்களோட ஆட் போகுதுன்னா அதோடைய காசு பயங்கரமா இருக்கும். ஸோ அது ஏர்போர்ட் அண்ட் மற்ற பிரீமியமான இடத்துல இருக்கும்போது அதுக்கு தகுந்த காசு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது சார்ஜிங்ல இருந்து 70 to 80% உங்களுக்கு ரெவன்யூ வந்துடும். இந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சொல்றேன். பிரீமியம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 10 to 15%, கான்ட்ராக்ட் பேஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல 5 to 10%, ஆட்ஸ் அண்ட் அதர் இதில் ப்ரொமோஷன்ஸ்ல 2.5%. இப்போ புரிஞ்சுதா? இந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா எப்படி அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும்னு? அதே மாதிரி ரெவன்யூவும் கேரண்டீடா வர ஆரம்பிச்சிடும். இப்போ பெட்ரோல் பங்க் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோமா, அதே மாதிரி இதையும் மக்கள் ரெகுலரா யூஸ் பண்ண போறாங்க 2030-35ல. ஸோ இப்போ இருந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய தொலைநோக்கு பார்வை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாடா பவர், டோரண்ட் பவர் ஏன் ரொம்ப முக்கியமான நிறுவனங்களா நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். அதுவும் போக நான் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் நான் பேசினதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்பினீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ஸ்டாக் மேல அப்டேட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பாய்.